Mind-blowing velour. வேலூர் மக்களுக்கு கலைமகள் இளங்கோவின் இனிய மாலை வணக்கம். நமக்கு தெரிந்த ஒரு கதை தான் இது. தொப்பி வியாபாரி பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், சிறிய வயதில் படித்திருப்போம். தொப்பி வியாபாரி தொப்பி வியாபாரம் செல்வார். ஒரு மரத்தடியில் போனவுடன் அவருக்கு மத்தியானம் இளைப்பாறும்போது அங்கு சுற்றியிருக்கும் குரங்குகள் அவருடைய தொப்பிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தலையில் மாட்டிக்கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும். இவன் கண் வைத்து பார்த்தால் தொப்பிகள் எல்லாம் குரங்கு கையில் இருக்கும். இவன் ஒரு யோசனை செய்து அந்த தொப்பியை தலையிலிருந்து கழட்டுவான். கழட்டும் போது குரங்குகளும் அதே போல் தலையிலிருந்து கழட்டும். கழட்டிய தொப்பியை கீழே விசிறி போடுவான். உடனே குரங்குகளும் கீழே விசிறி போடும். இவர் அதை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்கு சென்று விடுவார். இது சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. இப்போது அடுத்த தலைமுறை வந்துவிட்டது. அவர் பையனை தொழிலுக்கு அனுப்புகிறார். அவர் பையன் செல்லும்போது பையனிடம் இந்த விஷயத்தை கூறுகிறார். பொதுவாக தூங்காமல் வேலை பார், அப்படி இருந்தால் இந்த மாதிரி அந்த மரத்தடியில் படுக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் இந்த தொப்பியை விசிறி போட்டால் அதுவும் விசிறி போட்டு எடுத்து கொண்டிருந்தது. இவனும் வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருந்தான். சொன்னது போலவே இந்த மரத்தடியில் இளைப்பாறினான். இளைப்பாறிய போது குரங்குகள் இவனுடைய தொப்பியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டு, இவன் கண்டு வைத்து பார்த்தால் என்னடா இது, தந்தை சொன்னது போல எல்லா குரங்குகளும் தொப்பி எடுத்துக்கிட்டது அப்படின்னு தந்தை சொன்னது ஞாபகம் வருது. தொப்பியை தலையிலிருந்து காட்டுகிறான். குரங்குகளும் காட்டுகிறது. இவன் விசிறி அடிக்கிறான். ஆனால் குரங்குகள் விசிறி அடிக்கவில்லை. காலையில் வைத்து இவன் ஹாய் என்று சொன்னது என்னவென்றால், நாம் மட்டும் வளரவில்லை, விலங்கினங்களும் வளர்கிறது, அவைகளும் கூர்மையாகின்றன என்பதுதான் இதனுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.